வணக்கம் மகேஷ் நேர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோன்ட் டை ரிச். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லிவ் ரிச்சு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். என்னுடைய என்னென்னா யூ ஷுட் நாட் டை ரிச். என்ன வென் யூ கேன் டை ரிச்னா இஃப் பிகம் எக்ஸ்ட்ராடினரி வெல்த்தினா யூ கேன் டை ரிச். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தால் இருக்கலாம். நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் 2-3 லைவ் கேசஸ் நம்ம ரியல் இட் ஹஸ் டிஸ்டர்ப் மீ குவைட் லாட். அந்த பேசிஸில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ பர்பஸ் ஆஃப் லிவிங்கே நிறைய பேருக்கு புரியல. நம்ம இந்த உலகத்தில் வந்ததே வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான், சாத்தியக்கூறுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் போய் நிறைய மக்கள்கிட்ட பேசி பணம் சம்பாதிக்கணும், இது ஒரு சைடில் இருக்கிற இந்த ஆதங்கம். அதில் ஒன்றும் தப்பு ரைட்டை பற்றி நம்ம சொல்ல. அது ஒவ்வொருத்தரோட லைஃபோட பர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இந்த பணம் சம்பாதிக்கிற தேடல்லையே வந்து வாழ்க்கையை எழுந்துடக்கூடாது. நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டால் இந்த 365 நாளில் எவ்வளோ நாள் ஹாப்பியாக இருந்தீங்க சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு ரேண்டமாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரல் விட்டு என்ற அளவில் இருக்குது வாழ்க்கை. இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது பர்பஸ் ஆஃப் லைஃபே வந்து டு லிவ் ஹாப்பிலி. அப்போ லிவ் ஹாப்பிலின்னா நம்ம செய்கிற எல்லா செயலுக்கு பின்னாடியும் வி ஷுட் ஹேவ் ஒரு லாஜிக்கல் ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த வீடியோ போட்டதுக்கு 2 லைவ் ரீசன்ஸ் பார்க்கலாம். பீப்புள் ஆர் எமோஷ்னலி அட்டாச்சிங் டு அசட்ஸ். எமோஷனல் அட்டாச் பண்ணிட்டீங்க. அப்போ எப்பயுமே நமக்கு தெரியும், எமோஷனலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தீங்க, அவங்க அவுட்புட் வில் நாட் பி 100% பர்ஃபெக்ட். There are some exceptional. You are too much emotional to your children. That's okay, but sometimes that will also leads into trouble. இப்போ நம்ம தவிர பார்க்க போகிற 2 லைவ் கேஸ் பாருங்கள். நீங்கள் பார்த்தப்ப நீங்களே சொல்லுங்கள் whether they have taken decision right or wrong பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய ஒப்பீனியன் from there will build on to that. இது 2ல ஒருத்தர் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் வேரியேஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா பிகாஸ் people should not able to identify the people அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லி தான் இந்த சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் சொல்கிறேன் பாருங்க. இஸ் highly educated, earned quite lot money during his earning life. Because அவர் பணம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச he has not got married, so he was most of the time he was single. ஸோ நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய பேர் அவர் வந்து ஏமாத்துற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலிங். அதனால என்ன பண்ணிட்டாரு, kept distance away from his immediate circles. எல்லாத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்துட்டார். You have only professional relation with people and he has not done. He has bought a lot of land parcels in Chennai and he owns some houses. He recently passed away some time back. See, pity is that such a rich person has got admitted into a government hospital. See, it's not about getting admitted into government hospital right up. Please don't interpret that way. What I'm trying to tell is that he's got admitted in a government hospital for some ailments. He was under treatment for a week period of time. He passed away. And then only hospital are searched to figure out யார் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தா அதில் கம்யூனிகேஷனில் இவரோட ஃபோன் நம்பர், இவரோட டீட்டெயில்ஸ் வந்து தான் இருந்தது. ஹாஸ்பிட்டல் யூஸ் சம் ட்ரிக்ஸ் அண்ட் தென் தே யூஸ் போலீஸ் சர்வீசஸ். அந்த அப்புறம் என்கொயரி பண்ணிக்கினே அவங்க ரிலேட்டிவ் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணி கிரிமேஷன் பண்ணுறதுக்குள்ள இட் டுக் மோர் தென் 6-7 days. நவ் ஹி இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் க்ரோர்ஸ். அந்த க்ளோஸ் சர்க்கிள் வழியாக நம்ம லேர்ன் பண்ணதுன்னா ஹி இஸ் ஹேவிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. ரன்ஸ் இன் டு க்ரோர்ஸ். ஓகே, இது யாரோட, இப்போ அவங்களோட ஓனர், அந்த ப்ராப்பர்ட்டி இவரோட வெல்த்துக்கெல்லாம் யார் ஓனர்னு யாருக்குமே தெரியல. இட்ஸ் ஆர் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். யார் இப்போ கிளைம் பண்ணுறது என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆனால் இருக்கும்போதே இவர் ஒன்றும் பெருசாக ரிலேஷன் பண்ணிக்கல அப்படின்றாங்க. இது ஒரு கேஸ் ஸ்டடி. இன்னொன்று வந்து த பீப்புள் லிவிங் இன் நங்கநல்லூர். ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது இன்றைக்கி. இட்ஸ் அ லேண்ட் கம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் 3.5 to 4 crore இன்றைக்கி இருக்கிறோம். ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இருக்கும். அவங்க அந்த காலத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஒரு 40-45 years முன்னாடி வீடு கட்டியிருக்கிறாங்க. மீதி போர்ஷன்லாம் லேண்டாக வச்சுருக்காங்க. அவங்களோட மந்த்லி சர்வைவல் என்னன்னு பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் டெபாசிட்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் போட்டதுலாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் ஆல் கான். கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான் அவங்கள்ட்ட. அவங்களோட ஹஸ்பண்டோட பென்ஷன் வருது மாதம் அரௌண்ட் 12 to 12,500 rupees அது பென்ஷன் வருது. இதில் யார் சர்வே வராங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சர்வே வராங்க. அவங்க 80+ இருக்கிறாங்க. அவங்க ஒரு டாட்டர் இருக்காங்க. ஷீ இஸ் டைவர்ஸ். ஷீ இஸ் லிவிங் வித் ஹர். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க. அந்த சைல்டுக்கு கிட்டத்தட்ட 50 years+ ஆயிருக்கு. இந்த 3 பேர் ஒரு 12,000 ரூபாயில் வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்னா என்ன மாதிரி ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ அவங்க வீட்டில் வந்து மழை காலத்தில் அழையாக இருந்தாலேயா தண்ணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே தண்ணி அவங்களோட வாசம் பண்ணுன்ற ஒரு வாழ்க்கையில் தண்ணி இருக்குது.
டே டு டே சர்வே வராங்க. இப்போ சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாத்தையும் விற்றுட்டு இது ஒரு 3-4 கோடி போச்சுன்னா இதை எடுத்துன்னு போய் பேங்க்கில் போட்டு அதை வர வச்சு ஒரு டிக்னிஃபைடு லைஃப்பாக வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா தே ஆர் கனெக்டட் எமோஷனலி வித் த ப்ராப்பர்ட்டி. அசூம் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு பாதியை விற்று பாதியை பேங்க்கில் போட்டு மீதியில் கூட நீங்கள் வாழற ஒர்க்கில் எனக்கு நான் என் பூமி என் மண் அப்படின்னு எமோஷனலாக நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. படத்தில் பேசுகிற டைலாக் மாதிரி அதோடு கூட இருந்தவங்க பேலன்ஸை போட்டு கூட உங்களால் வாழ முடியாது. அப்போ இதனால என்ன பிரச்சனை? யூ கெட்டிங் எமோஷனலி கனெக்டட். இது ஒரு சைடு. இந்த விஷயம் நீங்கள் பாருங்கள். இது விஷயம் ரைட்டாக வாங்க. ஐ எம் லீவிங் டு யுவர் ஜட்ஜ்மெண்ட். Whatever the solution you want to give, you can give it a solution. As a financial planner, I said these are the strategy. If you are having an interest in the financial idea, you can also put it in the comment box. We'll get have a healthy debate on this. Okay. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, people are trying to build wealth for next generation. இவங்களே ஏதோ கஷ்டப்பட்டு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா சேர்த்து அது வாழ கூட இல்லாமல் அந்த பணத்தை அப்படியே வச்சு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு செட் பண்ணுறாங்க. இவன் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் பார்ப்பீங்க, பணம் இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் கூட இருக்கும். நாட் ஓன்லி தே ஹேவ் இன் ரியல் எஸ்டேட் கிடையாது, டெபாசிட்ஸ் கூட இருக்கும். இங்கேருந்து எங்கேயா ஒரு இடத்துக்கு போக சொன்னால் நடந்து போய் ஒரு பஸ் ஏறி நிற்கிறதுக்கு இடங்க உட்காரத்துக்கு சீட்டு இல்லாமல் நின்றுட்டு போய் வந்து ஓல்டே எனக்கு முட்டி வலி, என்னால் ஒரே பஸ்ஸில் போகவே முடியல இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு அப்கிரேடட் லைஃப் வாழணும்னா இவங்களால வாழ முடியல. ஏன்னா இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு பணம் விடணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஏன் ப்ராப்ளம்னா, தே ஆர் வெரி புவர் இன் பில்டிங் எ ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பில்ட் பண்ணாமல் அங்கே ஒரு லேண்டு இங்கே ஒரு லேண்ட் இஸ் நாட் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் அசெட் அட்ஸ் ஆல். ஒரு பாயிண்ட் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க அசெட் ஷுட் ஜென்ரேட் ரெவன்யூ. இல்லாட்டி எப்படி பண்ணுறது? ரெவன்யூ வந்ததுன்னா உங்களுக்கே ஒரு மைண்ட் வரும், அதை ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்? டெட் அசெட்ஸ் வில் நாட். நம்மளுக்கு தெரியும், ஒன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே போனீங்கன்னா 800 சவரன் 1000 சவரன் இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு போயிருந்தாரு, என் டாக்டருக்கு ஒரு 600 சவரன் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் இன்னும் என்ன அளவுக்கு அந்த 800 சவரன் 1000 சவரன், என் ஒய்ஃபே 500 சவரன் வச்சிருக்காங்க. அப்போ என் பொண்ணுக்கு அட்லீஸ்ட் அதோட நான் வெல்த்தி ஒரு 800 சவரன் 1000 சவரன் கொடுக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் புரிஞ்சுக்கோங்க. இவங்க லைஃபாக ரிட்டையர் ஆனால் என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம்? ஸோ வெல்த்து கிரியேட் பண்ணுறது ஒரு சைடு, அந்த வெல்த்தை எப்படி என்ஜாய் பண்ணுறது அனதர் பார்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், 60 வயசுக்கு மேலே சுஜாதா சிறுகதை படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காலையில் உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டதா, காலை கடந்து தான் என்னோட வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் அப்படின்னு ஒரு சுஜாதா ஒரு கதை எடுத்துப்பாரு. இது நிதர்சனமான உண்மை. 60-65 வயசுக்கு முன்னே வாழறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ இந்த வாழ்க்கையில் எல்லா பகுதியும் என்ஜாய் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படி இருக்குல்ல. யூ நீட் டு கெட் அப்கிரேடட். இட் இஸ் நாட் தட் ஆல்கஹால் இஸ் நாட் கோயிங் டு கிவ் ஹாப்பினஸ் ஆர் கோயிங் டு cinema every day. If you have OTT platform, you can see at home. And what for you spend? Please upgrade your life. There is no point dying rich. There is no problem. There is no useful for you. Assume you can die as a middle class guy. Why you want to die as a rich? செத்தப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ அது வரைக்கும் வாழ்க்கையை வாழணும்னா நம்ம வந்து இந்த ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம we should keep in mind. So you should keep your financials very very good. Don't emotionally attach to your assets. Don't try to build for next generation. ஒரு வீடு 2 வீடு 4 வீடு எவ்வளோ வீடு விட்டு போவீங்க குழந்தைக்கு? எவ்வளோ லேண்ட் உங்கள் குழந்தைக்கு விட்டு போவீங்க? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதுனா நல்ல எஜுகேஷனு, நல்ல ஒரு ஆட்டிடியூடு அண்ட் அ பர்சன் ஆஃப் அ குட் ஹியூமன் வேல்யூ டு த சொசைட்டி. இது 3 விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் விட்டுட்டு போனால் அதுலேருந்து பில்ட் பண்ணணும். வை வாண்ட் டு கிரியேட் அ டம்ப் ஆஃப் சில்ட்ரன் டு த சொசைட்டின்ற. அப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைய விட்டுட்டு போங்க. அப்போது உங்களோட வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணுறது இது நீங்கள் ஒன்றே பார்த்துக்கோங்க. இந்த 60 வயசு இருக்கிறவங்களுக்கு உண்டு இந்த வீடியோ கிடையாது. பீப்புள் ஆர் அட் 30-35 உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பர்பஸ் ஆஃப் லிவிங் இஸ் ஒன்லி டு ஹாப்பி. அப்போது உங்கள்கிட்ட நிறைய பிளாட்டாக வாங்கி போட்டு நீங்கள் என்ன கழுத்தில் பிளாட் வச்சுருக்கேன்னா ஒரு மாடல் பண்ணி நான் போகிறீங்க இல்லை, அதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? வாட் இஸ் யுவர் ஈகோ இஸ் ஆல் அபவுட். யுவர் ஈகோ இஸ் நாட் எக்ஸ்பீட்டட். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஈகோ வச்சு, இந்த ஈகோ ரியலி வேஸ்ட். உங்களோட எண்ணங்கள் 365 நாளில் நான் எவ்வளோ நாள் ஹாப்பியாக இருந்தேன். யூ டூ சேரிட்டி, யூ கெட் அன் ஹாப்பினஸ், யூ டூ எவ்ரிடே சேரிட்டி. What stops you from doing that? So wealth creation is one way and enjoying the wealth is another way. So என்னோட ரிக்வஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வெல்த்தை கிரியேட் பண்ணுங்க, அந்த வெல்த்தை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. டூ சேரிட்டி, தட் இஸ் ஆல்சோ என்ஜாயிங். ஓகே, அது பண்ணாமல் நீங்கள் வெல்த்தை வச்சுன்னு சும்மா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது புரியாது, அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். எங்கள் ஜென்ரேஷன் நிறைய பேர்கிட்ட பேசினா எங்கள் அப்பா சொத்துல எனக்கு வேணாங்க, நான் வளர்த்துப்பேன் இப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு ரொம்ப கஞ்சுவாக வாழ்ந்து போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஸோ டோன்ட் பி a கஞ்சு, ட்ரை டு லீவ் யுவர் லைஃப். See that you are very happy and purpose of coming to the earth is only to live happy. அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பேலன்ஸ் செகண்ட் இயர்ஸ் 60 வயசு மேலேயோ 55 வயசு மேலேயோ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழனா நீங்கள் வாழ்க்கிற வழிமுறை தான் உங்களை காப்பாற்றும்.
ஸோ திஸ் இஸ் சுரேஷ் பார்சார், தி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் myassetsconsolidation.com. நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் போடுங்க. வில் டிபேட் இட் அண்ட் வில் கிவ் அ வண்டர்ஃபுல் வீடியோ கமிங் பீரியட் ஆஃப் டைம். இப்படி தான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிவ் அ thumbs up to us to create more wonderful video like this. உங்களோட சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க, இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். வயசானவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்கிறது தன்மை இருக்குது. சில நேரம் யாராவது ஒரு சொல்கிற நேரத்தில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, நான் 35 வயசில் இருக்காரு, இந்த மாதிரி லேண்டு மேலே வெறி எடுத்து லேண்டாக வாங்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திஸ் இஸ் சுரேஷ் பாதி சைனிங் ஆஃப். பை.